கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளின் சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது எல்லாரையும் அன்பு செய்யும் இயேசு, எல்லாருக்குமான இயேசு என்பதாகும். இன்றைய லூக்கா நற்செய்தியிலே 4வது அதிகாரம் 24 30 முடிய உள்ள இறைவார்த்தைகளிலே, இறைவாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு இயேசு இஸ்ரேலிடையே கைம்பெண் பலர் இருந்தும் அவர்களுள் இறைவாக்கினர் எலியா அனுப்பப்படாமல் சீதோனை சேர்ந்த சாரிபாத்து வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் என்றும், இறைவாக்கினர் எலியா காலத்தில் இஸ்ரேலிலேயே தொழுநோயாளிகள் பலர் இருந்தும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை, சிரியாவை சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றும் சொன்னார். இதை கேட்ட தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் அவர் மீது சீற்றம் கொன்று அவரை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றார்கள். ஏன் இந்த சீற்றம்? ஏன் இயேசுவின் மேல் இவ்வளவு கோபம்? இறைவாக்கினர் எலியாவும் இறைவாக்கினர் எலிசாவும் பிற இனத்தவர்கள் நடுவிலே பணி செய்தார்கள். அவர்களைப் போன்று தன்னுடைய பணியும் இருக்கும் என்று மறைமுகமாக சொன்னதால் இயேசுவின் மீது அவர்கள் சீற்றம் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இயேசு யூதர்களுக்கு மட்டும் அல்லாமல் பிறவினத்தாருக்கும் பணி செய்தார். நற்செய்தியை அறிவித்தார். எல்லாருக்கும் ஆனவர் என்பதை சுட்டி காட்டினார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, 2 அரசர்கள் 5வது அதிகாரம் 1 15 முடிய உள்ள இறைவார்த்தைகளிலே, சிரியா மன்னனின் படைத்தலைவரும் வலிமைமிக்க வீரருமான நாமான் ஒரு தொழுநோயாளர் எலிசாவிடம் வருகிறார். எலிசா வேலையாள் மூலமாக, நீ போய் யோர்தானில் 7 முறை முழுகி எழு, உன் உடல் நலம் பெறும் என்று சொல்லி அனுப்பினார். நாமான் முதலில் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு இறைவாக்கினர் எலிசா சொன்னதைப் போலவே செய்தார். அதனால் அவர் நலமடைந்தார். அன்பானவர்களே, அவரது உடல் தூய்மையற்று சிறு பிள்ளையின் உடல் போல மாறியது. அவர் வந்து இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு போனார். பிற இனத்தவரான நாமான் இஸ்ரேல் கடவுளான ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டார். ஆனால் பரிசேயருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இயேசுவின் மீது நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். அது அவரிடம் இல்லை. ஆனால் நூற்றுவ தலைவர், கனானிய பெண் போன்ற பிற இனத்து மக்கள் அவர் மேல் நம்பிக்கை கொண்டார்கள். திருப்பாடல்களில் 42 43 சொல்லப்பட்டது போல உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் அவரது ஆசியை பெற்றார்கள். ஆம், அவர்கள் உயிருள்ள ஆண்டவர் மீது தாகம் கொண்டிருந்தார்கள். இயேசுவை தேடி வந்தார்கள். அவர்கள் அவரது ஆசியை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு எல்லாருக்கும் ஆனவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார். தான் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவார். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நாம் நமக்குள் வேறுபாடு பார்க்காமல் குறுகிய மனப்பான்மையை தவிர்த்து பரந்த மனப்பான்மையோடு வாழ்வோம். இயேசுவை போல எல்லாருக்கும் இறங்கும் மனதை கடவுளிடம் வேண்டுவோம். இயேசுவை போன்று எல்லாரையும் அன்பு செய்யும் வரம் வேண்டுவோம். கடவுள் மீது பற்றுறுதியோடு வாழ்வோம். கடவுள் நமக்கு அளிக்கும் நலவாழ்வை பெற அவரிடம் நம்பிக்கை கொள்வோம். கடவுளை விட்டு விலகாமல் அவரை ஆர்வத்தோடு நாடுவோம். ஒரே மந்தையும் ஒரே 1000 என்னும் நிலை ஏற்படும் என்று யோவான் நற்செய்தி 16 இயேசு சொல்கிறார். எனவே ஒரே 1000 மந்தை என்ற உணர்வோடு நாமும் வாழ்வோம். கடவுள் எல்லாருக்கும் போதுமானவர் என்ற உணர்வோடு நாம் வாழ்வோம். கடவுள் எல்லாரையும் அன்பு செய்கிறார். அனைவரையும் சகோதர சகோதரி என்ற மனநிலையோடு நாமும் எல்லாரையும் அன்பு செய்தால், கடவுள் மீது ஆழமான பற்றுறுதி கொண்டு அவரை நாடினால் அவரது ஆசியை நாமும் பெறுவோம் என்பது உறுதி. ஆமேன்.